வாடகை வீட்டில் இருக்கிறவர் என்ன பண்ணா சொந்த வீடு வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்? பூசல நாயனார்னு ஒருத்தர். அவரோட கதையை காது கொடுத்து கேளுங்க. அவர் ஆண்டி இறைவனுக்கு பெரிய ஆகம விதிப்படி பெரிய கோவில் அமைச்சாரு. அவர் உண்டி கட்டி வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருக்காருங்க. அவர் எங்கெங்க கோவில் கட்டாரு. இதுக்கான 2 கோவில்கள் எனக்கு அடியனோட அனுபவத்தில் இருக்கிறது மட்டும் தான் சொல்லுவேன். இப்போ சங்கல்பம் பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்கான வழிகள் திறக்க ஆரம்பிக்கும். ஒரு சின்ன வீடுக்கும் வாஸ்து பார்க்கணுமா? உங்களுக்கும் பசியும் தாகத்தையும் கொடுத்த ஆண்டவன் ஒரு சின்ன குடிசையா இருந்தாலும் கோபுரமா இருந்தாலும் வாஸ்து நிர்மாணம். டேக் ஒன் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் அம்பா வாஸ்து தீனகுமார் அவர்கள். நமக்கு அவர் வாஸ்து அப்படின்னா என்ன, வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி எளிமையாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறார். கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் சார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வாடகை வீட்டில் இருக்கிறவர் என்ன பண்ணால் அடுத்தது அவர் சொந்த வீடு வாங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ரொட்டி கப்படா வரும் கண் இருக்க இருப்பிடம்ங்கிறது ஒரு அடிப்படை தேவை. கண்டிப்பாக. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு இறைவன் சொல்லியிருக்காரு. ஸோ குதா பகூத்படி ஒரு பெரிய விஷயம் அது. அப்போ என்ன விஷயம்னா, இறைவன்கிட்ட நீங்கள் கேட்க போகிறப்ப இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை. ஆனால் அதில் இருக்கிற இந்த வேகம் நிதானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களோட அடிப்படைய தேவை என்னைக்கும் கடவுள் இல்லைன்னு சொன்னதே இல்லை. ரைட். இதுக்கு நம்ம ஹோப் விஆர் இன் மயிலாப்பூர் இல்லைங்களா? மயிலாப்பூரில் அந்த 63 சொல்லி ஒரு பிரசித்தியமாக நடக்கும். அதில் இந்த 63 வந்து பூசல நாயனார்னு ஒருத்தர். அவரோட கதையை காது கொடுத்து கேளுங்க. அவர் ஆண்டி பட்டசாதம் காலையில் கோவிலில் கொடுக்குற பட்டசாதத்தை தான் நம்பி உடப்பண்ணத்தின்னு இருக்கார். அவருக்கு ஜீவிதமே அதுதான். ஆனால் அவர் ரொம்ப பெருசாக நினைச்சார். என்ன பெருசாக நினைச்சாரு? இறைவனுக்கு பெரிய ஆகம விதிப்படி பெரிய கோவில் அமைச்சாரு, உள்ளத்தில் அமைத்தார். அதே நேரத்தில் மன்னவன் கட்டின கோவிலுக்கு இறை போல கனவுல வந்து சொல்லிச்சு, அப்பா பூசல நாயனார் ஒரு கோவில் கட்டியிருக்கான், இந்த நல்ல முகூர்த்தத்தில் அவங்க அதுக்கு தான் போவேன், உனதுக்கு வரமாட்டேங்க. என்னை விட பெரிய கோவில் யார் கட்டினார் அப்படின்னு அரசனுக்கு கேள்வி கேட்டு பூசல நாயனார் சொன்னார், அவர் உண்டி கட்டி வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருக்காருங்க, அவர் எங்கெங்க கோவில் கட்டான்னு. நேராக போய் அரசன் கேட்டால், ஆமாம் நான் உள்ளத்தில் கோவில் கட்டியிருக்கேன், அந்த உள்ளத்து கோவில் இத்தனாம் தேதி வைத்தியர்களை வச்சு நான் வந்து பண்ண போகிறேன், என் உள்ளத்துக்குள்ளே பண்ண போகிறேன். ஸோ இது இந்த 63 வர இந்த பூசல் நாயனார் கதை என்ன சொல்லுது? உங்களுக்கும் உண்டு சின்சியரான ஒரு தியானம். தியானம் இந்த சென்ஸ் உடனே மெடிடேஷன் அப்படி போயிட வேணாம். நம்ம சங்கல்பம் மனசுக்குள்ள, இறைவா இது என்னோட அடிப்படை தேவை, உன் கிருபை என்ன அதை செய் அப்படின்னு. இதுக்கான 2 கோவில்கள் எனக்கு அடியனோட அனுபவத்தில் இருக்கிறது மட்டும்தான் சொல்லுவேன். மணச்சநல்லூர் பக்கத்தில் இருக்க பூமிநாத டெம்பிள், நம்ம ரமண மகரிஷி பிறந்த ஊர், புண்ணிய சேத்திரம் திருச்சுழி அப்படின்னு சொல்லி அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்குது, காரியாப்பட்டி பக்கத்தில். அந்த பூமிநாதர் அங்கே வடமேற்கில் இருக்கிற பிரளய விடங்கர், அதுக்கு பேரே பூமிநாதர் டெம்பிள். பெரும்பாலும் நான் பார்க்க அந்த தெற்கு மாவட்டங்களில் அந்த கோவிலுக்கு போய் எனக்கு ஒரு மனம் வேணும், எனக்கு பூமி வேணும், ஒரு இல்லம் வேணும் அப்படின்னு கேட்ட விஷயங்கள். ஆனால் பெரிய பாடல் பெற்ற தலம். அங்கே போய் ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறது, ஐயா என்னால் போக முடியாது, அவ்வளோ தூரம் போக முடியாது, மணச்சநல்லூர் போக முடியாது, அங்கே இருக்க பூமிநாதர் டெம்பிள் ஒன்றும் இல்லை. ஆன்லைனில் அந்த ஃபோட்டோ, அதை பற்றி ஹிஸ்ட்ரியை படிங்க. மனசுக்குள்ளே நான் வீடு கட்டினவனே வரேன்னு வேண்டிக்குங்க, அவர் உங்களுக்கு வீடை கட்டி கொடுத்து கூப்பிட்டு போவார். அதனால் இதுக்காக தான் அந்த கோவிலுக்கு நான் பிரயாணப்படணுங்கிறது கண்டிஷன் இல்லை. எதுக்கு பூசல் நாயனாரை முதல்ல சொன்னேன்னா, உங்கள் உள்ளத்து வேகம், மனவேகம், மனோகாரகனோட வேகம், சந்திரனோட வேகம் வேற. உட்கார்ந்த இடத்துல நீங்கள் அவரை தரிசனம் பண்ணுங்க, இப்போ சங்கல்பம் பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்கான வழிகள் திறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நிச்சயம் உங்களுக்கு பூமி வேணும், இது எனக்கு அடிப்படை தேவை. நான் பல வாடகை வீடுகளில் இருந்துட்டேன். வாடகை வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம், நான் அடிக்கடி சொல்கிற விஷயம்.
இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடு. நான் வாடகைக்கு தான் இருக்கேன்னா நான் எத்தனை வீடுக்கு வேணாலும் வாடகைக்கு போகலாம், பல வீடுகளை பார்த்துட்டு வரலாம். கண்டிப்பா. இல்லை எனக்குன்னு ஒரு தனி வள வேணும், தனி வீடு வேணும் அப்படிங்கிறப்ப இந்த பூமிநாதர் டெம்பிள் நான் சொல்லியிருக்கிறது மணச்சநல்லூர், அங்கே சொல்லியிருக்கிறேன். அது திருச்சுழி, ரமண மகரிஷி பிறந்த வீடுலாம் இருக்கிறது. பூமிநாதர் டெம்பிளில் பிரளய விடங்கர்னு வடமேற்கில் இருக்குது. அங்கே உட்காந்து தியானம் பண்ணி வேண்டிக்கலாம். இல்லைன்னா ஃபோட்டோவில் பார்த்து இங்கே உங்கள் வீட்டிலிருந்தே நிச்சயம் எங்கேருந்து ஒருத்தர் ஃபோனில் பேசுகிறாரு, இப்போ நீங்கள் ஹலோ சொல்லலையா? கண்டிப்பாக. அப்போ அவரும் இறை இல்லையா, அவர் ஆம்னி பிரசன்ஸ், சர்வவியாபி. அவர்கிட்ட நீங்கள் ஏன் இங்கேருந்து பேச முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை பிறந்தால் நாளைக்கு அது சாஸ்வதம். அதனால பெருசா பிறந்தே பூசண நாயனார் மாதிரி அந்த இது நினச்சி பண்ணுங்க, வெளியே பேசாதீங்க, உங்கள் மனசுக்குள்ளேயே செய்யுங்க. உங்களுக்கும் ஒரு நல்ல நிவாசம், ஒரு நல்ல பவனம் வந்து சேரும். ஏன் நான் பவனம் பவனம்னு அடிக்கடி சொன்னா, இந்த பவகரணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதான விஷயம். பவனம் பவனம்னு கேட்க கேட்க அந்த பவங்கிற வார்த்தை வர வர பவ ஆகிடும், ததாசுன்னு ஆகிடும், அவங்களுக்கு வீடு கிடைச்சிடும். ஒரு சின்ன வீடுக்கும் வாஸ்து பார்க்கணுமா? வானில் நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உங்களுக்கும் பசியும் தாகத்தையும் கொடுத்த ஆண்டவன் எல்லாத்துக்கும் தான் கொடுத்துருக்கான். அந்த இடத்துல ஒரு பாகுபாடே கிடையாது இல்லையா? பசியும் நம்ம இறக்குற வரைக்கும் நமக்கு பசி தாகம் இருக்கிறதான் போகிறது, கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு சின்ன குடிசையாக இருந்தாலும் கோபுரமாக இருந்தாலும் வாஸ்து நிர்மாணம் அடிப்படை விஷயம் தானே. அதை மட்டும் நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்கிறதுல என்ன ஒரு விஷயம். அப்போ இன்னொன்று, சிறுசு பெருசு, எது சிறுசாக இருக்கிறது பெருசாக போகுது, பெருசாக இருக்கிறது சிறுசாக போகுது. மாற்றங்கள் தான் சகஜம், எல்லாம் மாறும் என்ற விதி தான் மாறாதது. ஸோ மாற்றங்கள் சகஜம். அப்போ குச்சி வீடும் கோபுரமாகலாம், கோபுரமும் குட்டிச்சவர் ஆகலாம். அப்போ வாஸ்துப்படி இருந்தால் இந்த மாற்றங்கள் கொஞ்சம் மெதுவாக நடக்கிறது, 2-3 ஜெனரேஷன் தாங்கி அதோட ஏஜை முடிச்சுக்கிட்டு அது நடக்கிறது. ஒரு சிலதுனா உடனே அது நடந்துடுறது. அப்போ ஒரு கூரை வீடு அப்படின்னாலும் அதுலேயும் இன்கார்பரேட் பண்ண முடியும், ஒரு ஓட்டு வீடுனாலும் இன்கார்பரேட் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு 2.25 சென்ட் தான் சார் ரொம்ப கஷ்டப்பட்டோம், அதுலேயும் இன்கார்பரேட் பண்ண முடியும். நமக்கு நாமே இன்கார்பரேட் பண்ணிக்க முடியும். ஒன்றும் பெரிய இதுக்காக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்லாம் தேவையில்லை. சாதாரணமாக அந்த யூடியூப்புகளை பார்த்து இது இந்த மூலையில் இன்கார்பரேட் பண்ணாலே போதுமான விஷயம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனை வாங்க போகிறப்ப அந்த மனைக்கு அந்த மண்ணுக்கு கீழே இருக்குன்னு நீங்கள் எந்த வச்சு பார்ப்பீங்க? எங்கள் அனுபவத்தில் பல இடங்களில் பல விஷயங்கள் மண்ணுக்கு கீழே கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ ஒரு சிலர்லாம் வந்து அது ஆர்காலஜி சம்மந்தமாயிடும்னு சொல்லிட்டுலாம் வந்து விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம சாதாரணமாக போகிறச்சே அதுக்கான படிப்புகள், அந்த ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏரியா இருக்கிறப்ப அதை நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அந்த இடத்துல தான் தேவை. ஒரு சாதாரண ஒரு மனை அமைச்சிக்கிறதுக்கு வந்து பெரியவர்கள் அங்கங்கே லோக்கலில் இருக்கிற பெரியவர்கள்ட்ட இப்படி அமைச்சிருக்கேன் கொஞ்சம் பார்த்து சொல்லிடுங்கன்னா அதுதான் வாஸ்து. இதுக்கு ஒன்றும் பெரிய பண வசதி தேவை அப்படிங்கிறதில்ல. அதனால் குச்சி வீடாக இருந்தாலும் மச்சு வீடாக இருந்தாலும் வாஸ்து தான். அதுக்குள்ளே அந்த அளவுக்கு அந்த எனர்ஜியை கொண்டு வரும். இன்னொரு வார்த்தை சொல்லுவாள், மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசும்பாங்க. 1.5 இன்ச்சுக்கு ஒரு பகவான கிருஷ்ணனை வச்சு நீ தான் எனக்கு எல்லாம் வந்தால் கிருஷ்ணன் எல்லாமே கூட பேச ஆரம்பிச்சுட்டு அவர் வந்துடுவார். ரைட்டுங்களா? அதே நேரத்தில் அந்த வீட்டில் அந்த அவர் கிருஷ்ணன் உயிரோடு இருக்காருன்னு அவர் நம்ம பேச ஆரம்பித்த ஒரு நாள் முதலாகவே அது கோவிலாக மாறிடுறது. கிரகம் உங்களோட வாசம், உங்களோட நிவாசமே ஒரு கோவிலாக மாறிடுறது. உள்ளம் ஒரு கோவில். அப்போ அந்த உள்ளத்தில் அவரை நிறுத்தி ஒரு சின்ன விக்கிரகமாக இருந்தாலும் அது உங்களோட பேச ஆரம்பிக்கத்தான் செய்யும். ப்ரொவைடர் அதை நீங்கள் குழந்தை மாதிரி பார்த்தா அதுக்கு அந்த தாய் உணர்வு வந்துடும். உங்களை தாயாக தான் அது பாவிக்கும். அதனால் சின்ன வீடு பெரிய வீடுங்கிறதுனால எல்லா வீட்டுக்கும் பெரியவங்களை வச்சு அங்கங்கே லோக்கலில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு சின்ன வரைபடத்தை காமிச்சு எந்த ஒரு செய்கைக்கும் ஒரு ப்ரீ பிளான் வேணும் இல்லையா? அந்த பிளானை ஒரு சின்ன கட்டங்களை போட்டு இந்த மாதிரி செய்யலாமா, இதில் ஏதாவது மேஜரான குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு சின்ன கைடன்ஸ் கேட்டு, அது சாதாரண மேசான்னு சொல்லக்கூடிய இந்த கொத்தனார்கள் வராங்க இல்லையா, அவங்களே வந்து உங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ பெரிய வீடு சின்ன வீடுங்கிற மாற்றம் பெரிய வேறுபாடு இல்லை. அதனால் வாஸ்துங்கிறது வந்து பெரிய கம்பசூத்திரமும் இல்லை. இப்போ ஏன் வாஸ்து நிபுணர்களை தேடுறீங்கன்னா அவங்க அதே தொழிலாக இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நீங்களும் இந்த கற்றுக்கணும்னா அது உங்களை தேடி வரப்போகிறோம். எது இல்லையோ தெர்மல் கண்டக்டிவிட்டி தியரி,
அடுப்பை பற்ற வைக்கிறோம், ம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கிறோம். முதல்ல அடுப்பு சூடாகிறது, பாத்திரத்தை அடிப்பக்கம் சூடாகிறது, அதுக்கடுத்து அதுக்கப்புறம் நீர் தண்ணி. சூடாகிறது, ஆமா எக்ஸசிவ் ஆனோன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுறது ஆமா இல்லையா? ஆமா அப்போ அது அந்த இது படிப்படியாக போகுது. ம் ஏன் அப்படின்னு எடுத்துட்டா, இந்த பாத்திரம் சில்லுன்னு இருந்தது, தண்ணி சில்லுன்னு இருந்தது, ஆமா அந்த இடத்துல இடம் இருந்தது, ஹீட்டுக்கு நெருப்புக்கு இடம் இருந்தது. தெர்மல் கண்டக்டிவிட்டி தியரி. அப்போ ஒரு இல்லாத விஷயம் பறவையிலிருந்து வருது, ம் அதுக்கு நம்ம ஒரு ராஸ்தா, ஒரு பாதை வழி. அமைத்து கொடுக்குறோம். அவ்வளோதானே ஒன்று. ஒரு பெரிய கம்பசூத்திரம்னு அது கிடையாது. ஓகே நீ இப்போ பெரும்பாலும் நாங்கள் அந்த வாஸ்து பயணம் போகிறப்ப ஒரு சில வீடுகளை பார்க்குறோம். பெரிய பெரிய விஷயங்களை கூட அந்த கிளைண்ட்ஸு ரொம்ப ஈஸியாக சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. ம் குழி கணக்கில் இருந்து மனையடி சாஸ்திரத்தில் இருந்து எந்த அதே வேலையா, ஏன்னா தன்னோட கனவு இல்லம் எந்த வித தவறு வந்துடக்கூடாது கண்டிப்பா அப்படிங்கிற ஆமா எண்ணத்தில். ம் அப்போ இந்த மாதிரி சாதாரண அந்த லோக்கலில் இருக்கவங்களை கூப்பிட்டு நீங்கள் அதை திருத்தி ம். வச்சுக்கிறது. முதல்ல ஏதாவது தவறு இல்லாமல் ஆமா ஒரு முறை அந்த டூப்ளிகேஷன் ஆஃப் ஜாப் வேணாம். ஒரே Correct, ஒரு முறை பிளான் போட்டு இது சரிங்களான்னு ஒரு பெரிய வாட்டை கெடுக்கிறதுல ஒன்றும் பெரிய தவறு இல்லை. அவ்வளோதான் வாஸ்து. வாஸ்து இது ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக நினச்சா பிரம்மாண்டம். ம் சாதாரண விஷயம். அது ஏழைக்கும் உண்டு, பணக்காரர்களுக்கும் உண்டு, குச்சி வீட்டுக்கும் உண்டு, மச்சி வீட்டுக்கும் உண்டு. ஸோ எல்லா வீட்டுக்கும் வாஸ்து பார்க்கலாம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக எங்களுக்கு புரிய வச்சீங்க. ஆசைப்படுறவங்க எப்படி வீடு வாங்கலாம் அப்படின்றதும் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.